Dear students, 12th business maxல 4th chapter differential equation நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இதில் இந்த வீடியோவில் வந்து example 4.22 பார்க்க போகிறோம் அதாவது 4.2 இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.22 சால்வ் x square plus 1 into dy by dx plus 2xy equal to 4x square அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன ஃபார்மேட் கொண்டு வரணும் அப்படின்னா dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டு கொண்டு வரணும் அப்போ இங்கே x square plus 1 இருக்கு dy by dx பக்கத்தில் x square plus 1 அப்படின்னு இருக்கு அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ரெண்டு சைடு போத் சைடு ஆஃப் x square plus 1 டிவைட் பண்ண போகிறேன் அப்போ x square plus 1 into dy by dx divided by x square plus 1 plus 2xy by x square plus 1 equal to 4x squared by x squared plus 1 x squared plus 1 ஆல both side divide பண்ணிட்டேன் பாருங்க x squared plus 1 x squared plus 1 cancel பண்ணிட்டேன் அப்ப dy by dx plus 2x by x squared plus 1 into y equal to 4x squared by x squared plus 1 ஓகேங்களா இப்போ பாருங்க dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டேன் அப்போ இங்கே பாருங்கள் dy by dx plus py equal to qங்களா அப்போ yக்கு பக்கத்தில் pங்களா அப்போ yக்கு பக்கத்தில் இதுதான் p அப்போ p ஓட வேல்யூ என்னங்க p equal to 2x by x squared plus 1 q அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கிட்டோம் நம்ம பாருங்கள் இது q அப்போ q equal to 4x squared by x squared plus 1 அப்போ pq சரிங்களா நம்ம இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் இஸ் y e power integral p dx equal to integral of q into e power integral p dx plus c அப்படிங்கிறது ஃபார்முலா ஓகேங்களா y e power integral p dx equal to integral of q e power integral p dx into dx plus c அப்படிங்கிற ஃபார்முலா ஓகேங்களா அப்போ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் e power integral p dx if கண்டுபிடிக்கணும் சரிங்களா இன்டகரல் கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே பாருங்கள் e power integral p dx ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன் e power integral of p dx e power integral of p dx equal to சரிங்களா இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா if அப்படின்னு சொல்லலாம் if அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் e power integral p அப்படி வேல்யூ என்னங்க 2x by x square plus 1 into dx ஓகேங்களா இது பாருங்கள் இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் மேலே இருந்துச்சு அப்படின்னா லாக் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது நம்ம ஃபார்முலா என்ன எழுதியிருக்கோம் அதாவது f dash of x by f of x into dx integral of இருந்துச்சு அப்படின்னா log mod f of x plus c அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணி பாருங்கள் இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணு தான் மேலே இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியல் பண்ணிங்க பாருங்கள் எழுதுகிறேன் டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியல் பண்ண என்னங்க 2x கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியல் பண்ண என்னங்க 0 ஓகேங்களா அப்போ 2x அப்படின்னு வந்துருச்சு ஓகேங்களா அப்போ f dash of x by f of x into dx இருந்துச்சுன்னா log mod f of x plus c அப்படின்னு எழுதலாங்களா அப்போ e power log of mod f of x அப்போ f of xங்கிறது என்னங்க x square plus 1 நான் mod யூஸ் பண்ணல சரி நார்மல் யூஸ் பண்ண போகிறேங்க நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் x square plus 1 ப்ளஸ் சி நமக்கு தேவையில்ல நான் கான்ஸ்டன்ட் போடல இ பவர் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த ஈக்குவல் லாக்கும் கேன்சல் பண்ணிடுறேன் லாக் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்னங்க எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா அப்போ இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் இதில் இந்த ஃபார்முலா எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணினேன் அப்படின்னா பாருங்கள் என்ன கிடைக்கும் ஒய் இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் என்னங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் q அப்படிங்கிறது நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம் 4x square by x square plus 1 into e power integral pdx என்ன கண்டுபிடிச்சோம் e power integral pdx into x square plus 1 into dx plus c ஓகேங்களா இப்போ பாருங்கள் x square plus 1 x plus 1 கேன்சல் பண்ணிடலாங்களா மீதி என்ன இருக்குங்க பாருங்கள் integral of 4x square into
dx plus cங்களா இந்த 4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்களா 4 integral of x squared into dx plus cங்களா இது ஃபார்முலா நமக்கு தெரியும் integral of x power n into dx அப்படி இருந்துச்சுன்னா x power n plus 1 by n plus 1 plus c ஓகேங்களா ஃபார்முலா அப்போ 2ங்களா என்னங்கிற இடத்துல 2ங்களா அப்போ என்ன எழுதிக்கலாம் 4 2 plus 1 3ங்களா அப்போ x cube by 3 plus c y into x squared plus 1 ஓகேங்களா இந்த கொஷினுக்கு இதுதான் ஆன்சர் பாருங்க நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 4.23 சால்வ் dy by dx minus 3y cot x equal to sin 2x given that y equal to 2 when x equal to by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த மாடலில் போட போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன் கொஸ்டின் எழுதிக்கிறேன் dy by dx minus 3y cot x equal to sin 2x ஓகேங்களா நான் என்ன பண்ணுறேன் என்ன ஃபார்மேட்டுக்கு மாற்றணுங்க dy by dx plus py equal to q இந்த ஃபார்மேட்டு கொண்டு வர போகிறோம் அப்போ dy by dx py equal to q அந்த ஃபார்மேட்னா பாருங்கள் dy by dx minus 3 cot x into y equal to sin 2x ஓகேங்களா இப்போ பாருங்கள் dy by dx py equal to q அப்போ y பக்கத்தில் pங்களா அப்போ y பக்கத்தில் p அப்போ p equal to minus 3 cot x ஓகேங்களா q அப்படிங்கிறது sin 2x சரிங்களா pq இப்போ the solution is y e power integral p dx integral of q e power integral p dx into dx plus c அப்படிங்கிறது ஃபார்முலா ஓகேங்களா நம்ம இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா integral of e power integral of p dx நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் e power integral of p dx equal to e power integral p அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா minus 3 cot x into dx ஓகேங்களா நான் பாருங்கள் இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் வெளியில் எடுத்துடுறேன் இந்த -3 வெளியில் எடுத்துடுறேன் இப்போ பாருங்கள் என்ன எழுதிக்கலாங்க e பவர் -3 வெளியில் எடுத்துட்டேன் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்தேன் இன்ட்டு cot x dx பாருங்கள் integral of cot x into dx cot x இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா log sin x plus c அப்படிங்கிறது ஃபார்முலா சரிங்களா cot x இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா log sin xங்கிறது ஃபார்முலா அப்போ என்ன எழுதிக்கலாம் e பவர் -3 log sin x ஓகேங்களா நான் இந்த -3 பவரில் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா என்ன வருங்க இங்கே மேலே கொண்டு போகிறேன் சரிங்களா இதுக்கு என்ன ஃபார்முலா log of a பவர் b அப்படி இருந்துச்சுன்னா b log a இப்படி இருக்குங்க இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இது மேலே கொண்டு பவரில் கொண்டு போகுது அப்போ a பவர் b அப்போ என்ன எழுதிக்கலாம் e பவர் log of sin x ஹோல் பவர் -3 அப்படின்னு எழுதிக்கலாங்களா -3 ஹோல் பவர் -3 கொண்டு வந்துட்டேன் இந்த e கிளாக்கும் கேன்சல் பண்ணிடுறேன் அப்போ என்ன வருங்க sin x -3 அப்படின்னு வருங்களா அப்போ இன்வர்ஸ் கீழே வந்தால் ப்ளஸ் ஆயிருங்களா அப்போ 1/sin x ஹோல் க்யூ அப்படின்னு ஆயிருங்களா இப்போ என்ன பண்ணலாம் sin x 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் sin இன்ட்டு sin ஸ்கொயர் x இன்ட்டு sin x sin cube x அப்படி வந்துருங்களா அப்போ என்ன எழுதிக்கலாம் அதை sin cube x அப்படின்னு எழுதலாங்களா அப்போ e பவர் இன்டெக்ரல் pdx ஆன்சர் வந்து 1/sin cube x அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண பாருங்கள் y e பவர் இன்டெக்ரல் pdx அப்போ 1/sin cube x ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் q அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா qங்கிறது sin 2x நமக்கு தெரியும் அப்போ sin 2x e பவர் இன்டெக்ரல் pdx அப்படிங்கிறது 1/sin cube x
இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டேங்க. சரிங்களா? இப்போ ஒய் பை சைன் கியூப் எக்ஸு இன்டகரல் ஆஃப் இந்த சைன் 2x எப்படி எழுதலாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா நமக்கு தெரியுங்க. சைன் 2a ஈக்குவல் டு 2 sin a cos a அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. அப்போ சைன் 2a என்ன எழுதிக்கலாம்? 2 sin a cos a. அப்போ சைன் 2x எப்படி எழுதலாங்க? 2 sin x இன்ட்டு cos x அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 1 பை சைன் கியூப் எக்ஸ் இருக்குங்களா? அப்படி எழுதிட்டேன். சைன் கியூப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஒரு சைன் கேன்சல் பண்ணிட்டேங்க. மீதி என்ன இருக்குது பாருங்கள், இந்த 2 cos x இருக்குங்களா? நான் என்ன பண்ணேன், இந்த 2 வெளியில் எடுத்துட்டேங்க. இங்கே cos x இருக்குங்களா? இந்த cos x இது sin squared x இருக்குங்களா? பை sin squared x இன்ட்டு dx ப்ளஸ் சி. ஓகேங்களா? அந்த 2 வெளியில் எடுத்த கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டேன். இந்த சைன் கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு cos x மேலே இருக்குது, கீழே sin squared x இன்ட்டு dx ப்ளஸ் சி இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், 2 இன்டகரல் ஆஃப் இது தனித்தனியாக பிரித்து எழுதுறேன் பாருங்கள். cos x sin squared x எப்படி எழுதுறேன், ஒரு sin x இங்கே வச்சுட்டேங்க இன்ட்டு 1 பை sin x இங்கே வச்சுருக்குங்க இன்ட்டு dx ப்ளஸ் சி. ஓகேங்களா? sin x cos x பை sin x இன்னொரு சைனுக்கு தனியாக கொண்டு போய் 1 பை sin x dx ப்ளஸ் சி. ஏன்னா sin squared x பிரித்து எழுதிட்டேன். இப்போ 2 இன்டகரல் ஆஃப் cos பை sin வந்து cot x, 1 பை sin வந்து கொசிக்கன் x இன்ட்டு dx ப்ளஸ் சி. ஓகேங்களா? cos பை sin cot, 1 பை sin கொசிக்கன் x dx ப்ளஸ் சி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இன்டகரல் ஆஃப் cot x கொசிக்கன் x dx ப்ளஸ் சி. பாருங்கள் இதை என்ன பண்ணுறேன், புட்டு t ஈக்குவல் டு கொசிக்கன் x அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை dt பை dx எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணுது அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். கொசிக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியல் பண்ணால் மைனஸ் கொசிக்கன் எக்ஸு இன்ட்டு காட் எக்ஸ். ஓகேங்களா? அப்போ dt ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே காட் எக்ஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த மைனஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சிங்கன்னா மைனஸ் dt ஈக்குவல் டு கொசிக்கன் எக்ஸு காட் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், காட் எக்ஸ் கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை இன்டகரல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன கிடைக்குங்க பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் மட்டும் சேர்த்திங்க அவ்வளோதான். அப்போ என்ன வருங்க, மைனஸ் 2 கொசிக்கன் எக்ஸு சரிங்களா ப்ளஸ் சி. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ கொசிக்கன் எக்ஸ் காட் எக்ஸ் இன்டகரல் பண்ணால் மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் சரிங்களா, அது 2 கான்ஸ்டன்ட் வெளியே இருக்கனால மைனஸ் 2 கொசிக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்ட்டு இருக்குது. அது நீ எப்படி வந்துச்சுன்னு டிஃப்ரென்ஷியல் பண்ணி காமிச்சிக்கிறேங்க. அதை இங்கே சைடில் எழுதியிருக்கேன், அதை பாருங்கள் கொஞ்சம் கவனமாக. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணுன்னா வென் கொடுத்துருக்காங்கன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதில் y ஈக்குவல் டு 2 வென் x ஈக்குவல் டு பை 2 அப்படின்னு கொடுத்துருக்கான். அவங்க கொடுத்துருக்கிறதுல கொஷினில் இன்னும் முடியல கொஷின்னு. இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா y பை 1 பை சைன் கியூ எக்ஸ். ஓகேங்களா? இப்போ y ஈக்குவல் டு 2 வென் x ஈக்குவல் டு பை 2ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ 2 இன்ட்டு 1 பை சைன் கியூப் எக்ஸுக்கு பதிலாக பை 2 அப்படின்னு எழுதிட்டேங்க மைனஸ் 2 கொசிக்கன் பை 2 ப்ளஸ் சி. ஓகேங்களா? நமக்கு சைன் பை 2 வேல்யூ 1. அப்போ 1 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணாலும் 1 தான். சரிங்களா? அப்போ 2 1 பை 1 மைனஸ் 2 சரிங்களா, சைனோட தலைகள் தான் கொசிக்கன். அப்போ என்ன நிலாம், இதோட வேல்யூ 1 தான் ப்ளஸ் சி. அப்போ 1 பை 1 தாங்களா. அப்போ 2 இது மைனஸ் 2ங்களா, மைனஸ் 2 ப்ளஸ் சி. மைனஸ் 2 இந்த பக்கம் வச்சிங்களா, ப்ளஸ் 2 வருங்களா. 2 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு சி. அப்போ 4 ஈக்குவல் டு சி. இதை எடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வருங்க, ஒய் இன்ட்டு 1 பை சைன் கியூ எக்ஸு மைனஸ் 2 கொசிக்கன் எக்ஸு சிக்கு பதிலாக 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இதுதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். சரிங்களா?